இப்போ மசிச்சு இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது கலந்து விட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா நுர பொங்கி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ரசம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நுர பொங்கி வந்துடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பு உப்பெல்லாம் ஜாஸ்தி இருந்தால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வளா வைக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அந்த ரசத்தில் கொட்டிடலாம். நெய்யில் அந்த ஜீரகமும் கடுகும் தாளித்து கொட்டினீங்கனாக்கா ரசம் அற்புதமாக வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக